தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக மகளிருக்கு கடிதம் எழுதியதோடு ஆளுநருடன் சந்தித்து பேசி தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பி வருகிறார் விஜய். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொல்லைக்குள்ளான விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பி வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கண்டனங்களை பதிவு செய்து வருவதோடு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இச்சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் இது தொடர்பாக மகளிருக்கு கடிதம் வெளியிட்டிருந்தார். அதில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், அரசு சார்பில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி தன் கைப்பட கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை நேரில் சந்தித்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பேசியிருந்தார் விஜய். சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்களையும் முதல் தகவல் அறிக்கையையும் வெளிப்படையாக வெளியிட்ட காவல்துறையை கண்டித்தும், குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பின்னணி தொடர்பாகவும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க விஜய் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கான புயல் வெள்ள நிவாரண நிதியை மாநில அரசு கேட்கும் தொகை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு கட்சி தலைவர்களும் பல்வேறு வகையான விமர்சனங்களை முன்வைத்து வர பாஜக தலைவர் அண்ணாமலை விஜயின் இந்த சந்திப்பிற்கு வரவேற்பு தெரிவித்தார். மற்றொரு புறம் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளனர். தனது முதல் மாநாட்டில் ஆளுநர் பதவி என்பது தேவையற்றது என பேசிவிட்டு தற்போது அதே ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளதை சுட்டிக்காட்டி இது கொள்கைக்கு முரணாக இல்லையா என்று கூறி விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே விஜய் எழுதிய கடிதத்தை தாவேக நிர்வாகிகள் தமிழகத்தின் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் துண்டு பிரசுரங்களாக வழங்க தொடங்கியுள்ளனர். இப்படி துண்டு பிரசுரங்களை வழங்கிய தாவேக பெண் நிர்வாகிகளை கைதும் செய்தனர். இதனையடுத்து கைதான தொண்டர்களை பார்க்கச் சென்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டு தியாகராய நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் சிறிது நேரம் வைக்கப்பட்டார். இதனால் குதித்து போன தாவேக தொண்டர்கள் தனியார் மண்டபத்தின் வாசலில் திரள அங்கு போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அணி அணியாக தியாகராய நகர் நோக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட பரபரப்பு ஏற்பட்டது. அத்துடன் தமிழகத்தில் பல பகுதிகளில் தாவேக தொண்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தினர். இப்படி அடுத்தடுத்த நகர்வுகளால் தாவேக அரசியல் களத்தை பரபரப்பாக்கி வர உற்று நோக்கி வருகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.